நம்ம ஒரு படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்க்குற விஷயம் யூடியூப் ரிவ்யூஸ். அதெல்லாம் நம்பலாமா நம்பக்கூடாதா? இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கங்குவாலிருந்து இந்தியன் 2 வரைக்கும் யூடியூப் ரிவ்யூஸில் வரக்கூடிய ஹார்ஷ் கமெண்ட்ஸ்னால தான் எங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே போகுது அப்படின்னு சொல்லி தமிழ் ப்ரொடியூசர் சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் உண்மையா இல்லை தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு தப்பான இல்யூஷனை இவங்கெல்லாம் செட் பண்ணுறாங்களா? நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கேரளால முபின் ரூஃப்ன்ற டைரக்டரோட டைரக்ஷன்ல வெளியான அரோமலிந்தே ஆதித்ய பிரயாணம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 7 டேஸ்க்கு எந்த ஒரு யூடியூப் ரிவ்யூ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணிருக்காங்க. ஸோ இதை ரெஃபரன்ஸா மேற்கொண்டு நம்ம தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் TFAPA கங்குவா படத்தோட ஃபர்ஸ்ட் 3 டே ரிவ்யூஸை டெலிட் பண்ண சொல்லியும் இதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 3 டேஸ் ரிவ்யூவை பேன் பண்ண சொல்லியும் பெட்டிஷன் போட்டிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. எப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. தமிழ் சினிமானாலே அதோட ஃபேன் பேஸ்க்கும் அதோட ஸ்டோரி டெல்லிங்க்கும் எவ்வளோ ஃபேமஸ்ன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நமக்கு தெரியலனாலும் நம்ம பக்கத்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு சம் பாயிண்ட் ஆஃப் டைம் தமிழ் சினிமாலேருந்து தான் அங்கே மூவ் ஆன் ஆகியிருப்பாங்க இல்லையா? பட் இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஏஜில் ஃபிலிம் மேக்கர்ஸ், ஃபேன்ஸ், கிரிட்டிக்ஸ் இவங்களுக்குள்ள இருக்க டைனமிக்ஸ் வந்து பயங்கரமாக எவால்வ் இருக்கு. எதை வச்சு சொல்றேன்னா, ஒரு யூடியூப் ரிவ்யூ பீப்புளுக்கு ஒரு படத்துல இருக்கக்கூடிய பப்ளிக் ஒப்பீனியனை பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. பிகாஸ் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன கங்குவா மூவியோட கான்ட்ரவர்சி எல்லாருக்குமே தெரியும். படம் வந்து ஒரு மச் ஆன்டிசிபேட்டடான ஒரு ஃபேண்டசி ஃபிலிம். ஏன்னா படம் வரதுக்கு முன்னாடியே அதோட ஆர்ட் ஒர்க் இது இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன்ல பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பயங்கரமான ஹைப் இருந்துச்சு. பட் வந்த உடனே அதுக்கு சரியான ஒரு பேக்லாஷ். படம் தொடங்குறதுல இருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. யாரு அந்த சூர்யான்ற அந்த பைத்தியக்காரன். எதனாலனா யூடியூப் ரிவ்யூஸ்லாம் இந்த படத்தோட கதை நல்லா இல்லை, ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நம்ப முடியாத அளவுக்கு ஓவர் த டாப் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சத்தம் வந்து கேட்கவே முடியல, ஒரு மாதிரி கணீர் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க. நோட்டபிளி படம் முடிச்சுட்டு தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது ஃபேன் ரியாக்ஷன் சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ண இந்த மாதிரியான ரிவ்யூஸ் தான் ரொம்ப நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி ரொம்ப ஹேட்ரடான ஒரு ரிவ்யூஸாக இருந்துச்சு இல்லையா? இந்த மாதிரியான ரிவ்யூஸ் தான் இந்த படத்தோட ஃபெயிலியருக்கான முக்கிய ரீசன் சொல்லிட்டு நம்ம தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் TFAPA வந்து ஒரு அலிகேஷனை எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே சூர்யா சாரோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ஜோதிகா ஓப்பனா இந்த படத்துக்கு டிஃபெண்ட் பண்ற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று போஸ்ட் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா, நான் ஒரு ஃபேனா சொல்றேன், ஃபர்ஸ்ட் 1 hour வந்து ஒர்க் ஆகல, உண்மையிலேயே சவுண்ட்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஜாரிங்கா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா நெகட்டிவ்னு சொல்லிட முடியாது. படத்துல எவ்வளவோ நல்ல குவாலிட்டிஸ்லாம் இருந்துச்சு, படம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க, சினிமாட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல இன்னும் முக்கியமான ஒரு டேர்ம் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாங்க, குரூப் ப்ரொபகண்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் ரிலீஸ் ஆக போறது நிறைய பேருக்கு பிடிக்காம ஒரு குரூப்பா சேர்ந்து வேணும்ட்டே இந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷன் அவங்களும் எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான அலிகேஷன்ஸ் தான் உண்மையிலேயே யூடியூபோட ரிவ்யூஸ்ல ஒரு ஃபேர் கிரிட்டிக்கா இல்ல சும்மா வியூஸ் ஜென்ரேட் பண்றதுக்காக பர்சனலா பண்ணப்படுற ஒரு அட்டாக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு தாட்ஸை கிரியேட் பண்ணுது. இந்த மாதிரி நடக்கிறது இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி கமலஹாசன் சாரோட இந்தியன் 2 மூவி ரிலீஸ் ஆனப்போ இதே மாதிரி தான் ரிவ்யூவர்ஸ் வந்து இந்த மாதிரி படம் ரொம்ப லென்த்தியா இருக்கு, கதை ஒன்றும் அவ்வளோ பெருசா நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. ப்ரொடியூசர்ஸ் அப்பயும் இதை தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ரிவ்யூஸ்னால தான் அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து கெட்டு போச்சு, அடி வாங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க உண்மை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தமிழ் ஃபிலிம் அசோசியேஷனோட பெட்டிஷன் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். அது ஏர்லி ரிவ்யூஸ் எஸ்பெஷலி த நெகட்டிவ் ஒன்ஸ், இதனால தான் எங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே அஃபெக்ட் ஆகுது. ஸோ படம் ரிலீஸ் ஆனோடனே ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கான ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ணாதான் எங்களால் ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படின்றது தான் அவங்களோட இது. பிகாஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆனோடனே ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வீக்கெண்ட் தான் அதுக்கு ரொம்ப க்ரூஷியல் இல்லையா? ஃபர்ஸ்ட் 3 டேஸ் தான் அந்த படம் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணும். ரிசல்ட் அந்த மாதிரி வரல. நம்ம ஹைகோர்ட் இந்த கேஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு கேஸ் அவங்க அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா நம்ம ஃபண்டமெண்டல் ரைட், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், நம்ம பேச்சோட சுதந்திரத்தை அவங்க பறிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு பேனை போட முடியாதுன்னு சொல்லிட்டு இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக அந்த கேஸை ஹேண்டில் பண்ண ஜட்ஜு, நீங்கள் இதை பேன் பண்ண முடியாது, உங்களுக்கு இந்த மாதிரி ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் கொடுக்குற ரிவ்யூவர்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க, தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க தெரிஞ்சா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சஜஸ்ட் பண்ணுறாரு. ஸோ சஜஸ்ட் பண்ணிட்டு அது அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. ஸோ கோர்ட்டு கொடுத்த இந்த ஒரு ரிசல்ட் வந்து நம்ம தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஒன்ஸாக தான் இருந்துச்சு. வை? பிகாஸ் யூடியூபோட ரிவ்யூஸ் வந்து ஒரு ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் ஆகும். என்னன்னா, இப்போ நீங்க இந்த ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ பாக்குறீங்கன்னா நம்ம 4 பேர்கிட்ட போய் சொல்லுவோம், அவங்க இன்னொரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த நெகட்டிவிட்டி இன்னும் எக்ஸாஜரேட் தான் ஆகுமே தவிர்த்து பாசிட்டிவா மாறாது இல்லையா? ஸோ ஒரு பக்கம் ஆகும்போது இந்த இவங்க போட்ட பெட்டிஷன் ஒரு பக்கம் கரெக்டா இருக்குமோ அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். ஆனா அதுக்குன்னு அப்படி போட்டா யூடியூபர்ஸ் ரிவ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்றது சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை தடுக்கிற மாதிரியும் இருக்கும்ல. அப்படிலாம் பார்க்கும்போது சரி என்னதான் அப்போ உண்மையான பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனை வந்து யூடியூப் ரிவ்யூஸ்டையும் கிடையாது,
படம் எடுக்கிற டேரக்டர்ஸ் ஆர் ஃபிலிம் மேக்கர்ஸ் அவங்க கிட்டயும் கிடையாது. உண்மையான பிரச்சனையே ஒரு ஹெல்த்தி கிரிட்டிசிசம் இல்லாதது தான். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ கங்குவா இருக்கட்டும் இல்ல இந்தியன் 2 இருக்கட்டும், இந்த 2 மூவிலையுமே பிரச்சனை இருக்கு, ஃபிளாஸ் இருக்க தான் செய்யுது. பட் அதை நார்மலா ஒரு என்டர்டைன்மெண்ட் செக்டார்ல ஒரு நெகட்டிவா ஒரு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணும்போது அதுக்கு இவ்வளோ ஹேட்ரட், இவ்வளோ நெகட்டிவிட்டி தேவையா அப்படின்னு பார்த்தா எனக்கு பர்சனலா அது தேவையில்லைன்னு தான் தோணுது. இப்போ ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப்ல ஒரு மேஜரான ஒரு டிசிஷன் நடக்காம போய் அந்த இடத்துல இவங்க இவ்வளோ நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்க, இவ்வளோ ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னா ஓகே, சம்வாட் லாஜிக்கலா இருக்கு. பட் அந்த மூவிக்காக இவ்வளோ எக்ஸாஜரேட்டட் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ் இதெல்லாம் தேவையா? ஏன்னா இந்த மாதிரி நெகட்டிவான ரிவ்யூஸ் யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கனாலுமே டக்குன்னு சேனல்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு கிளிக் பெய்ட்டுக்காண்டி வியூஸ் ஜென்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை இன்னும் எக்ஸாஜரேட் பண்ணி தம்ப்நெயில்ஸ் ஆகட்டும், டைட்டில்ஸ் ஆகட்டும் அந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது அந்த நெகட்டிவிட்டி இன்னும் எக்ஸாஜரேட் தான் ஆகும். சில ரிவ்யூவர்ஸ் வந்து வேல்யூபிளான இன்சைட்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா படத்துல என்ன இருக்கோ, நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றத ரொம்ப வேல்யூபிளா கொடுக்குறாங்க. பட் சிலர் வந்து வியூஸ் ஜென்ரேட் பண்ணணுன்றதுக்காகவே ரொம்ப எக்ஸாஜரேட்டட் கமெண்ட்ஸ், தம்ப்நெயில், கிளிக் பெய்ட், நீங்க உள்ள வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களை உள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணுவாங்கல்ல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ப்ரொடியூசர்ஸும் கிரிட்டிக்ஸையும் இந்த மாதிரி ரிவ்யூவர்ஸையும் பிளேம் பண்ணாம உண்மையிலே இப்ப இருக்க ஆடியன்ஸ் என்ன விரும்புறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான குவாலிட்டியான கண்டென்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு இம்ப்ரோவைஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணா இந்த மாதிரியான விஷயங்களையும் அரெஸ்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயிலருக்கும் இதே மாதிரி தான் ஸ்டார்டிங்ல நிறைய மிக்சட் ரிவ்யூஸ் வந்துச்சு, இந்த படம் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் அது ஒரு பிளாக் பஸ்டரா மாத்தினாங்க இல்லையா. அதுதான் படம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கும் அது போய் செட் ஆகும். ஏன்னா ஒரு யூடியூப்லயே ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ் தான் பெரிய ஹூக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு இவ்வளோ பெரிய படத்துல ஃபர்ஸ்ட் ½ hour ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அதுதானே எக்ஸாஜரேட் ஆகி இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கிரியேட் பண்ணுச்சு. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான ஃபிளாஸ்லாம் அவங்க கரெக்ட் பண்ணி அவங்க அதில் சரி பண்ணாங்கனாலும் இந்த மாதிரி விஷயத்தை தவிர்க்க முடியும். இப்போ இதுக்கெல்லாம் என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடியூசர் சைடில் ஆடியன்ஸை மைண்ட்ஸில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கிட்டையும் ஜென்யூனான ஃபீட்பேக்ஸ் வாங்கி அதை ஐட்ரேட் பண்ணாலே மேக்ஸிமம் இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிடலாம். ஆமாம், இதை சரி சொல்லிட்டு இவங்களுக்காகவே ஏதாவது ஒரு படத்தை எடுத்தால் எல்லா படமும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லுறாங்க. சரி புதுசாக தான் பண்ணலான்னு சொன்னால் வாயை மட்டும் உட்கார தர்றாங்க. ஃபார் ரிவ்யூவர்ஸ், பி ரெஸ்பான்சிபிள். உங்கள் வேர்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய பவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஸோ ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் ஒரு ரிவ்யூ கொடுக்குறீங்கன்னா அது பெட்டராக இருக்கும். யாரையும் பர்சனலாக அட்டாக் பண்ணாமல், வியூஸ்க்காகவும் கிளிக்ஸ்க்காகவும் எக்ஸாஜரேட்டடாக நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாமல் அந்த படத்தில் உண்மையிலேயே என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, வீக்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது பெட்டராகவே இருக்கும். ஆமாம், எல்லா படமும் சூப்பராக இருக்குது, ஒண்டர்ஃபுல் 100 days அப்படின்னு டைட்டில் வச்சா எவனாவது ஒருத்தன் உள்ள வருவானா, இவன் அவனோட ஓடி போயிட்டான், இவன் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக டைட்டில் வச்சா தான் உள்ள வருவாங்க. அப்புறம் தமிழ் ரிவ்யூஸ்லாம் எப்படி படத்தை நிறுத்துவாங்க, இஸ்மி பிரசாத்தெல்லாம் இழைச்சி போயிடுவான், வலைப்பேச்சில் 3 நேரம் மொத்தமாக சூசைட் பண்ணிப்பாங்க, புது சட்டை மறக்கலாம் வாயில வலிப்பே வந்துடும். நெக்ஸ்ட், ஆடியன்ஸ் ஓப்பன் மைண்டடாக இருங்க. ஸோ ஒரு படத்தை வந்து ஒரு படமாக பார்க்காம ரொம்ப பர்சனலாக கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு அவ்வளோ நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. வாழ்க்கையில் எவ்வளவோ இழந்திருப்போம். ஸோ அதில் இந்த 130 ரூபா போனால் போதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெருந்தன்மைக்கு வாங்க. ஃபிலிமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, பெட்டராக கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியனை ஜென்யூனாக கொடுங்க. எது 130 ரூபா? 130லாம் இன்னும் சின்ன காசு. படத்துக்கு 130 ரூபா மட்டுமா செலவாகுதுன்னு நினைக்கிறேன். உள்ளே போனால் ஒரு பாப்கார்ன் 150 ரூபான்றாங்க, வெளில 15 ரூபாய்க்கு விற்கிற பெப்சி உள்ள 45 ரூபான்றாங்க. ஒருத்தனுக்கே எவ்வளோ செலவாகுதுன்னா குடும்ப குட்டியோட போனால் எவன் பாசம் நீயா கொடுப்ப? ஒரு படத்துக்கு போயிட்டு வந்து 1000 ரூபா 1500 ரூபா தூர நீயா கொடுப்ப? ஸோ இந்த ரியல் சொல்யூஷனே இதில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபிலிம் மேக்கர்ஸும் இப்போ இருக்க டிஜிட்டல் எராவை புரிஞ்சுக்கிட்டு படம் பண்ணுறதும், ஆடியன்ஸும் ஓப்பன் மைண்டடாக ஜென்யூனாக ஒப்பீனியன் சொல்கிறதும், இதெல்லாம் தான் இதுக்கோட மேஜர் சொல்யூஷனாக இருக்கும். பி ஓப்பன் மைண்டட், பி ப்ராக்டிக்கல். லைஃப்பில் எவ்வளவோ முக்கியமான டிசிஷன்ஸ் நம்ம எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இந்த மாதிரியான ஒரு டாப்பிக்கில் ரொம்ப நம்மளே வருத்திக்கிட்டு இந்த ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் என்ஜாய் யுவர் லைஃப். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இனிமே இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக பேச ட்ரை பண்ணுறேன். சோ ஃபார் சோ குட். தேங்க்யூ. திடீரென வெடித்த கங்குவா.